இந்தியாவில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் லீகலா இல்லை இல்லீகலா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வடிவேல் சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்தியாவில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் லீகல் தான், பட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏங்கிறத இப்போ பார்க்கலாம். அஸ் பர் ஆர்பிஐ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்தியாவில் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த ஸ்லைடில் காமிச்சிருக்கக்கூடிய இந்த 4 பேரை மட்டும்தான் ட்ரேடிங் பண்ண முடியும். அதாவது யூஎஸ்டி ஐஎன்ஆர், யூரோ ஐஎன்ஆர், ஜப்பனீஸ் என் ஐஎன்ஆர், கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஐஎன்ஆர். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோட் கரன்சியாக ஐஎன்ஆர் தான் இருக்கும். ஸோ இதை மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆர்பிஐ வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இது போக இந்த கரன்சியை வந்துட்டு எய்தர் ஃபியூச்சர்ஸ் அல்லது ஆப்ஷன், அதாவது டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் தான் இந்தியாவில் ட்ரேட் பண்ண முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் பேரை தவிர மற்ற எந்த பேருக்குமே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் கிடையாது. ஒன்லி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த டெரிவேட்டிவ் ட்ரேடிங் எல்லாமே 4 டிஜிட்டில் இருக்கும். அதாவது யூஎஸ்டி ஐஎன்ஆரை பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிக்கு அப்புறம் 4 பாயிண்ட் இருக்கும். ஸோ அதாவது ஒரு பிப்பை 0.0025 ருபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கரன்சி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான லாட் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆருக்கு மினிமம் $1000, யூஎஸ்டி ஐஎன்ஆருக்கு 1000 யூரோ, பவுண்ட் ஐஎன்ஆருக்கு 1000 பவுண்டு, ஜப்பனீஸ் என் ஐஎன்ஆருக்கு 1,00,000 ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். கிட்டத்தட்ட ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணணும்னா மினிமம் ஒரு 1லேருந்து 1.5 லட்சம் இருந்தால் தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்குள்ள நம்ம ஒரு லாட்டாவது மினிமம் வாங்க முடியும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிறவங்களால இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்துட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ் இந்தியாவில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்னென்னா செபி ஆத்தரைஸ்டு புரோக்கர் வந்துட்டு படத்தில் காட்டுற இவங்கள தான் வந்துட்டு செபி வந்துட்டு ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க கரன்சி டெரிவேட்டிவில் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. பட் இதில் என்ன பிரச்சனைனா இந்த மாதிரியான புரோக்கர்ஸ்ட்டை நம்ம ட்ரேட் பண்ணும்போது பார்த்தா இந்த ட்ரேடிங் வால்யூம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 20 லாட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது விற்கிறதுக்கு ஆள் இருந்தால் தான் நீங்கள் அதை வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கரன்சி டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் இந்தியாவில் வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் யாருமே கிடைக்க மாட்டாங்க. அதனால ரீட்டைலர்ஸ் இதில் ட்ரேட் பண்ணுறது பெரும்பாலும் விரும்ப